தென்காசியில் உணவு ஒவ்வாமையால் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். என்ன ஆட்சி திரவிய சம்பத்? அதாவது தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் அன்னை நல்வாழ்வு ட்ரஸ்ட் என்ற பெயரில் ஆதரவற்றோர் இல்லம் செயல்பட்டு வருகின்றது. இதை செங்கோட்டையைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் நடத்தி வந்துள்ளார். இவர் பொதுமக்களிடம் நன்கொடை வாங்கி இது மாதிரி ஒரு 60 பேரை முதியவர்களை பராமரிச்சு வந்திருக்காரு. இந்த நிலையில ஜூன் 10ஆம் தேதி அந்த இல்லத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே அசைவ உணவு வழங்கப்பட்டுள்ளது. இதை அருந்திய பலருக்கு வாந்தி, பேதி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 9 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதுல சங்கர், அம்பிகா, முருகாம்பாள், தனலட்சுமி ஆகியோர் இறந்திருக்காங்க முதல் கட்டமா. ரெண்டாவது நெல்லை அரசு மருத்துவமனையில மீதி உள்ள 11 பேர் அனுமதிக்கப்பட்டனர். அந்த அடிப்படையில் முப்புடாதி என்பவர் ஐந்தாவதாக இறந்தார். அதன் அடிப்படையில் இன்று மீதமுள்ள 10 பேருக்கு தொடர் தீவிர சிகிச்சை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இன்று அதிகாலை 2 மணிக்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பது வயது 70. இந்த 70 வயதான முதியவர் இறந்திருக்கிறாரு. இதனால பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து மீதமுள்ளவருக்கு நெல்லை அரசு மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.